ஊட்டியில இருந்தாலும் என்னால என்ன விலைகள் வந்தாலும் பரவாயில்லை யோசனை பண்ணி தான் இந்த அறிக்கையை கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே விட மாட்டாங்க. இவ்வளவு கடுமையா ஒரு அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன ஆகும், நீங்க எங்க கூட்டணிக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு முடிவை எடுத்தாலும் பரவாயில்லை என்கிற உச்சநிலைக்கு போய் தான் உங்களுடைய வழியில் வேலைகளை உணர்ந்து இந்த கடுமையான அறிக்கையை நான் கொடுத்துருக்கிறேன். எங்களுக்காக போராடின எங்களோட சீரியஸ் ரெகுலர் செஷன் பண்ண அவங்க எல்லாரையுமே சஸ்பென்ஷன் ஆர்டர் இப்ப கொடுத்துருக்கதான் நியூஸ் வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் பாத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடுமையான ஒரு அறிக்கை நான் கொடுக்குறேன் உங்களுக்காக அப்படின்னாக்க கண்டிப்பா அவருடைய பிரச்சனையை நான் பேசுவேன். சட்டமன்றத்தில் தொடர்ந்து 4 ஆண்டு காலமும் அவருடைய பிரச்சனைகள்ல ஆசிரியர்கள் பிரச்சனைகள், துப்புரவு தூய்மை பணியாளருடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சமரசமட்டு போராடி வலியுறுத்தி தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. செவிலியர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர்கள் நிறைவேற்ற வேண்டும். என்றோடு 5வது நாட்களாக அவர்கள் போராடி வருகிறார்கள். காவல்துறையை கொண்டு அவர்களை அடக்குமுறை செய்வது, கைது செய்து கொண்டு போய் நடுவீதியில் இறக்கி விடுவது போன்ற இந்த செயல்களை கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை செய்யக்கூடாது. கொரோனா காலத்தில் பல லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் உயிரை காத்தவர்கள் செவிலியர்கள். அவர்களுடைய நியாயமான இந்த கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நிச்சயம் அவர்களை உடனடியாக பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கோருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி போராடி வருகின்ற செவிலியர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவருடைய கோரிக்கை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்.